ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமா சித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 644. விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கே கரந்துள் எழுந்து கரந்தந்தி இருக்கில் பறந்து குவிந்தது பார்முதல் பூதம் இறைந்தெழு வாயு இடத்தினில் ஒடுங்கே. விளக்கம். அகிலம் முழுவதும் படைத்து அதை பறந்து விரிந்திருக்குமாறு செய்தபின் இந்த பராசக்தி சிவனோடு கலந்து ஒடுங்கிவிடும். இவள் நம் உடலுக்குள் குண்டலினி சக்தியாக மறைந்து உரைகிறாள். மூலாதாரத்தில் மறைந்திருக்கும் அந்த சக்தி விழிப்புற்று மேலே எழுந்து மீண்டும் சிவனில் சென்று ஒடுங்கி மறைந்திருக்கும். இவ்வுலகு முதல் 5 பூதங்களும் அண்டசராசரமாக விரிந்து நிறைந்து சிறு துருப்பென பிரபஞ்சத்தில் ஒடுங்கி இருப்பது போல் ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உயிர் மூச்சும் இறுதியாக பிரபஞ்ச வெளியில் சென்று முழுமையாக ஒடுங்கிவிடும் என்று புறத்தோடு ஒப்பிட்டு அகச்சேலம் அவ்வாறே என்கிறது இப்பாடல். இந்த பாடல் பிறப்பு மற்றும் இறப்பின் தத்துவத்தை சொல்கிறது. பிரபஞ்சத்தில் எப்படி பஞ்சபூதங்கள் விரிந்து உலகம் தோன்றியதோ அதேபோல் யோக பயிற்சியின் மூலம் குண்டலினி சக்தியை எழுப்பும்போது நம் உடலுக்குள் இருக்கும் பஞ்சபூத தத்துவங்கள் ஒவ்வொன்றாக ஒடுங்கி இறுதியில் ஆன்மா பிரபஞ்ச வெளியான இறைவனுடன் கலக்கும் பேரின்ப நிலையை திருமூலர் இப்பாடலில் விளக்குகிறார். Explanation. This Parashakti, who created the entire universe, made it spread and spread, mixed with Shiva and condensed, hides and becomes dormant within our body as Kundalini energy. That energy hidden in the source awakens and rises upwards, and then goes back to Shiva and is hidden. Just as this world and the first 5 elements spread throughout the universe and are condensed as a small particle in the universe, this life breath, which is constantly moving, will finally go outside the universe and completely condense. So does the internal process, comparing it with the external. This song tells the philosophy of birth and death. Just as the 5 elements spread throughout the universe and the world came into being, similarly, when the Kundalini Shakti is awakened through the practice of yoga, the 5 elements within our body condense one by one, and ultimately the soul merges with the Lord, who has emerged from the universe, explains Thirumular, in a blissful state. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.